துபாயில் கார் ரேஸ் நடைபெற இருக்கிறது. அதற்கான பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த பயிற்சி ட்ரைனிங் செஷன், அந்த பயிற்சி நடந்த போது அஜித் ஓட்டி சென்ற கார் எதிர்பாராத விதமாக அந்த திரும்பும் பொழுது ஒரு மோதி விபத்துக்குள்ளான காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை அஜித்தே தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு கார் வேகமாக வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்க. அஜித் அந்த காயமின்றி அதிலிருந்து வருகிறார். நீங்கள் பார்க்கலாம், அஜித்துக்கு எந்த காயம் ஏற்படவில்லை. நடிகர் அஜித் கார் ரேசராக பல ஆண்டுகளாக வாகனங்களை செலுத்தி வருகிறார். பைக் ரேசர், கார் ரேசராக இருந்து வருகிறார். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட, எந்த ஒரு காயமின்றி அவர் வெளியே நடந்து வருகின்ற காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த வாகனத்திலிருந்து வெளியே வருகின்ற காட்சிகள். எனவே அஜித்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் கார் மோதிய வேகத்தை பார்த்தால் நிச்சயமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அச்ச உணர்வு வருகிறது. ஆனால் நிச்சயமாக அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தான் நலமாக இருப்பதாக அவரே அந்த காட்சிகளையும் பதிவிட்டிருக்கிறார் எக்ஸ் தளத்திலே. எனவே பயிற்சியின் போது நடிகர் அஜித் இந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததால் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. துபாயில் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது 24H துபாய் 2025 யூரோப்பியன் 24H சீரீஸ் சாம்பியன்ஷிப் என்ற ஒரு போட்டி, கார் ரேஸ் போட்டி. அந்த யூரோப்பியன் 24H சீரீஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதற்காக பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பயிற்சியின் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் விபத்தில் எந்த ஒரு பெரிய காயமும் அஜித்துக்கு ஏற்படவில்லை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அஜித்துடைய அவரே அவருடைய எக்ஸ் தளத்தில் அந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த காட்சிகளை பார்க்கும்போது பயமுறுத்துகின்ற காட்சிகள் தான். ஆனால் அஜித்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவல். விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார் அஜித் என்பது தற்போது நம் கிடைத்த தகவலாக இருக்கிறது. பயிற்சியின் போது ரேஸ் கார் விபத்தில் நல்வாய்ப்பாக நடிகர் அஜித்குமாருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. நாளை ரேஸ் கார் பயிற்சியில் இன்று கார் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நாளை அந்த ரேஸ் கார் பயிற்சியிலே பங்கேற்பிருப்பதாகவும் அஜித் தெரிவித்திருக்கிறார். 11, 12ஆம் தேதிகளிலே இந்த கார் பந்தயம் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கான பயிற்சிகள் தான் தற்போது அவர் ஈடுபட்டிருக்கிறார். விரைவில் நாளையே பயிற்சியில் பங்கேற்று கார் 11ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் நடைபெறுவார் என தெரிவித்துள்ளார் ராஜ்.